கொண்டிருக்கிற மாணவிக்கு இழைக்கப்பட்டிருக்கிற பாலியல் கொடுமை மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. உண்மையிலேயே இப்படிப்பட்ட சம்பவங்கள் வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த இழிவான கேவலமான காரியத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு மக்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே அந்த சம்பவத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகளும் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அரசு காவல்துறையின் சார்பில் உடனடியாக அந்த விசாரணை மேற்கொண்டு அன்னைக்கு ராத்திரியே சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியை கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கைது பண்ணது தொடர்ந்து இன்னும் மேற்கொண்டு விசாரணை என்பது நடந்து வந்துகிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா அதே சமயம் காவல்துறையின் சார்பில் அந்த சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற முதல் தகவல் அறிக்கையை எப்படி ஆன்லைன்ல வெளியிட்டாங்கிறது அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்கு, விசாகா கமிட்டியினுடைய சிபாரிசுகள் மற்றதெல்லாம் இருக்கு. பாலியல் வற்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறவருடைய பெயரை வெளியிடுறதோ அடையாளத்தை வெளியிடுறதோ ஏற்புடையது அல்ல, குற்றம் என்று அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. அப்ப யார் இந்த விஷமத்தனமான வேலையை செஞ்சாங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்க கூட கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்கோம். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதன் மீது உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாரும் கண்டுபிடிச்சு அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்க வற்புறுத்தி இருக்கிறோம். மாணவி பாலியல் செய்தி வந்த உடனேயே எங்களுடைய இந்திய மாணவர் சங்கமும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அடுத்த 2 மணி நேரத்தில் அங்க போய் நடத்துறாங்க. எனவே இதை எதிர்த்து பலரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா அது கண்டிக்க வேண்டிய உண்டுகளை யாருக்கும் 2 கருத்து கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. சம்பந்தப்பட்ட குற்றவாளி எதிர்காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் வற்புறுத்துறோம். ஆனா இதுல என்ன உங்களுக்கு புரியலன்னா, அண்ணாமலை திடீர்னு கொதிச்சு எழுஞ்சி இன்னைக்கு ரொம்ப அறிக்கை விட்டுருக்கிறது தான், அவர் பேட்டி எழுச்சிக்கிறது தான் நம்மளால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. இந்த சம்பவத்தை ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில், ஒரு எதிர்கட்சி என்கிற முறையில் அவங்க கண்டிக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. ஆனா அதே சமயத்துல இதுல நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல. திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னா அப்ப கிடைக்கிற ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா? அதை வச்சு திமுக ஆட்சியை கலைக்கணும், திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தணுங்கிறது அவருடைய கனவா இருக்க தவிர, அவருடைய நோக்கமா இருக்க தவிர, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அல்லது அந்த குடும்பத்தினருக்கு உரிய நியாயம் வேணுங்கிற மாதிரி அவருடைய குரல்ல பிரதிபலிக்கலங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இது என்ன இது சவுக்கால அடிச்சுக்குவேன், நான் செருப்பு போடாம நடப்பேன், 48 நாளைக்கு விரதம் மேற்கொள்வேன், அப்புறம் 6 படை முருகன் கோயிலுக்கும் போய் முருகன்ட்ட புகார் கொடுப்பேன். நமக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, ஒரு நல்ல சிந்தனையோடு தான் இதெல்லாம் பேசுறாராங்கிற ஒரு சந்தேகம் தான் வருது. இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இப்படி எல்லாம் பேசுறதா நம்ம பார்க்கவே முடியல. எனவே இப்பதான் லண்டனுக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்தாரு. லண்டனுக்கு போயிட்டு படிச்சு வந்த பிறகு அவர் ரொம்ப இன்னும் நல்ல அரசியல்வாதியா மாறுவார்னு பார்த்தா அதுக்கு நேர் விரோதமா இன்னைக்கு அவர் பேசுறதெல்லாம் பாக்குற போது ரொம்ப வருத்தமா இருக்கு. உண்மை என்ன பொறுத்தவரை என்ன, அவருடைய நிலைமையை பாக்குற போது ரொம்ப கவலை. ஒரு மாநில தலைவருக்கு இப்படி ஏற்பட்டிருக்கேங்கிற கவலை தான் எனக்கு ஏற்படுதுங்கிறது நான் சொல்ல விரும்புறேன். இதே தமிழ்நாட்டில் எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு. ஏன் அண்ணாமலை அவர்களை பார்த்து கேட்கிறேன், பொள்ளாச்சி சம்பவத்தை பத்தி இன்னை வரைக்கும் நீங்க என்னைக்காவது பேசுனது உண்டா? இன்னைக்கு நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தாலும் பேட்டி கொடுக்குறீங்க. ஈஷா யோகா மையத்தில் எவ்வளவு சம்பவம் நடக்குது, அங்க பாலியல் புகார் நடக்குதுங்கிறது எத்தனை பூரா வந்திருக்குது. அங்க பயிற்சிக்கு போன தன்னுடைய மனைவி பணமா கிடந்திருக்காரு, அந்த கணவன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தாரா இல்லையா? என்னுடைய பெண்களை அங்க கொண்டு போய் சன்னியாசியா மாத்திட்டாங்க, அவங்க வாழ விட மாட்டேங்கிறான்னு அவருடைய தந்தையார் போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஈஷா யோகா மையத்தை மூடுற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன், நடந்தே போன்னு சொல்ல வேண்டியது. நீங்க ஒன்னும் சொல்லலையே. பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பகிரங்கமா பேட்டி கொடுத்தாங்க. அன்னைக்கு நீங்க தானே தலைவரா இருந்தீங்க. நாங்க கூட அப்ப அறிக்கை கொடுத்தோம். என்னன்னா, இது அவங்க உள்கட்சி விவகாரம்னு பார்க்காதீங்க. பெண்கள் பகிரங்கமா இப்படி சொல்ற போது அதன் மீது காவல்துறை விசாரிச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னோம் நாங்க. அப்ப பாஜகவில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பற்ற நிலைமை கட்சிக்குள்ள இல்ல, பாலியல் வற்புறுத்தல் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமா இருக்குன்னா, அப்படிப்பட்ட கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய நீங்க நியாயம் இருக்குன்னு எனக்கு புரியல. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே பாஜகவுடைய பல தலைவர்கள் மீது பாலியல் புகார்கள் இருக்கு. அது மேல நீங்க விசாரிச்சீங்களா? காவல்துறைக்கு போனீங்களா? காவல்துறைக்கு நடவடிக்கை எடுக்க சொன்னீங்களா? கட்சியை விட்டு நீக்கி இவர் பேர்ல வழக்கு போடுங்கன்னு சொன்னீங்களா? பாலியல் புகார் நடந்தா அதுக்காக கொந்தளிக்கிறவர் மாதிரி அண்ணாமலை காட்டுவதெல்லாம் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த விரும்புறாரு. ஆகவே அதெல்லாம் உண்மை அல்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் நாங்க தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஆனால் நிச்சயமா இந்த சம்பவம் நாங்க என்ன கேட்கிறோம்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் புகார்கள் எந்த புகாரா இருந்தாலும்
அது அதிமுக ஆட்சியா திமுக ஆட்சி, திமுக கூட்டணி கட்சி, அதுக்காக நாங்க அமைதியா இல்லையே. நேற்று நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோமே. தமிழ்நாடு நடக்கிற ஒவ்வொரு பாலியல் புகார்லையும் இந்த அரசாங்கத்தை கண்டிச்சு நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சியில எவ்வளவு பெரிய போராட்டத்தை நாங்க நடத்தியிருக்கிறோம். இந்த மாதிரி சம்பவங்களை ஒரு சமூக அடிப்படையில் எதிர்த்து போராடணும். சமூகத்தில் இந்த மாதிரி சமூக விரோத சக்திகளுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தணும். காவல்துறை நடவடிக்கை இன்னும் தீவிரமா இருக்கணும். இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தப்பிவிட கூடாது என்பதில் வற்புறுத்தணுங்கிறதுல எல்லாரும் சேர்ந்து நம்ம குரல் கொடுக்கும். ஆனா இதுல அரசியல் செய்யற மாதிரி இப்படி எல்லாம் பேட்டி கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு பொருத்தமானதா எனக்கு படலைங்கிறது தான் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன்.